refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. 1000 crore 500 crore வந்து தியேட்டர்ல அடிக்கிறத தாண்டி ஓடிடியிலேயே அது மாதிரிலாம் அடிக்க முடியுமா, அதுல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னா இது வந்து ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். உங்களுக்கு சினிமாவில் யார் அந்த 100 crore 500 crore 1000 crore பண்றாங்க? அதுக்குன்னு சில டைரக்டர்ஸ் இருக்காங்களா, அதுக்குன்னு சில ஆக்டர்ஸ் இருக்காங்களா? அவங்க இதுக்குள்ள வரணும், அப்பதான் மார்க்கெட் பெருசாகும். ஸோ அவங்க இந்த மார்க்கெட்டுக்குள்ள வரதுக்கு தயாராகிறாங்களான்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சில பேர் தயாராக இருக்கிறாங்கன்றது தான் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் வர செய்தி. இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, நீங்கள் சொன்ன மாதிரி, இல்லை வந்து ஒரு பிக் பேங் தியரி எடுத்துக்கோங்க, இல்லை ஆஃபீஸ் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆஃபீஸ் ஓடிடியில் செம்மையாக காசு பார்த்துட்டு இருக்குதா? ரைட். அவனால் பண்ண முடிஞ்சது ஏன் நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா, நம்ம கிட்ட வந்து ஒரு டிவி ஆடியன்ஸ்க்கான பேஸை நம்ம கிரியேட் பண்ணாமல் விட்டுட்டோம். விலங்குன்னு ஒரு சீரிஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா? இந்த விலங்கு சீரிஸ் அதுக்கப்புறமா பல லாங்குவேஜ் எடுக்கப்பட்டுச்சு. Z5ல நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா அதே Z5ல விலங்கு சீரிஸ் பல லாங்குவேஜ் திரும்ப திரும்ப எடுக்கப்பட்டிருக்குது. ஆனா ஜோக்கு அவங்களுக்கே தெரியாது. விலங்கு சக்சஸ் இன்ன வரைக்கும் யாரும் வரல. I'll give you the data. விலங்கு மூலமா Z5க்கு வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இது வரைக்கும் ஹையஸ்ட் ஃபார் எனி தமிழ் ஓடிடி ப்ராடக்ட். 50,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறாங்க இவங்களோட விலங்கு சீரிஸ் மூலமா Z5. அதனால தான் விலங்குக்கு கூப்பிட்டு அந்த டீம் கிட்டே திரும்ப வாரண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொடுத்தாங்க. வாரண்ட் இஸ் ஆல்சோ டூயிங் வெல். வாரண்ட் மூலமா Z5க்கு 32,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இது வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ தே ஹேவ் ஆல்சோ டன் வெல். ஸோ அந்த டீம் மேலே அவன் ஒரு பெரிய இதில் இருக்கிறான். நீ வா எனக்கு இன்னொன்று பண்ணி கொடு அப்படின்ற ரேஞ்சுக்கு அவன் தயாராக இருக்கிறான் எனக்கு Z5. ஸோ இது வந்து நான் சொல்கிறேன், ஒரு டேட்டா சொல்கிறேன் சிம்பிளாக. ஸோ இப்போ இந்த மாதிரி அவங்க பார்ப்பாங்க, இது வந்து கிரியேட்டர்ஸ்க்கு கிரியேட்டர் ஃப்ரெண்ட்லியாக இல்லாத ஒரு செட்டகே ஆகாத ஒரு என்விரான்மெண்ட். சினிமாலலாம் பாக்ஸ் ஆஃபீஸ் அடிக்கிறாங்க, 100 crores பாக்ஸ் ஆஃபீஸ்லாம். ஸோ அந்த மாதிரி இப்போ ஓடிடிலையும் நிறைய படம் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டு ஓடிடியில் தனியாக படம் போயிட்டு இருக்கிறது இருக்கு. ஆனால் வந்து சீரியஸில் 100 crores அடிக்க முடியுமா? ஸோ இப்போ வந்து இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம சினிமான்னு எடுத்துட்டோம்னா ஒரு சைடு தியேட்டர் ரிலீஸ் இருக்குது, இன்னொரு சைடு ஓடிடி ரிலீஸ். தியேட்டரில் தியேட்டருக்காக எடுத்துட்டு அதை ஓடிடிக்கும் ரிலீஸ் பண்ணுற படங்கள் இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தியேட்டர் இல்லாமல் டிரெக்டாக ஓடிடிக்காக மட்டுமே எடுக்கப்பட்ட ஒன்றும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இதை நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ அப்போது இதில் வந்து தியேட்டருக்காக எடுக்கிற படங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. இப்போ அவங்க வந்து 1000 crore அதுலேயோ 500 crores அதுலேயோ அடிக்கிறாங்க அப்படின்னா ரிமைனிங் இதை வந்து ஒரு 100 crore 150 crore விற்கிற அளவுக்கு ஒரு ஓடிடி மார்க்கெட் மட்டும் இருக்கிற ஒரு டாப் 1 or 2 ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க படங்கள் அப்படி போகும். இல்லை அப்படின்னா மற்றவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு 5 crore 10 crore 25 crore 30 crore இந்த மாதிரி தான் வந்துட்டு சேல் வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதில் இந்த 1000 crore 500 crore வந்து தியேட்டரில் அடிக்கிறத தாண்டி ஓடிடியிலேயே அது மாதிரிலாம் அடிக்க முடியுமா, அதில் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னா இது வந்து ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஓடிடிக்காக ஒருத்தர் படம் எடுக்கிறார், ப்ரொசீஜராக பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ எப்படி ப்ரொசீஜரெலாம் இருக்குது மார்க்கெட்டில் நம்ம பேசுகிற வரைக்கும், நம்ம கேட்ட ஓடிடிக்காகவே படம் எடுத்த ஓடிடிக்காகவே சீரீஸ் எடுத்த ஒரு 2-3 பேர்கிட்ட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேசும்போது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதை வச்சு சொல்கிறேன். இப்போ அந்த படத்தை அவங்க அந்த சீரீஸ் அவங்க எடுக்கும்போதே இது ஓடிடிக்கு தான் டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, இப்போ அவங்க ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸே இருக்கிறாங்க, அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸே தான் இந்த படத்துக்கான செலவையும் பண்ண போகுது அப்படின்னாலுமே கூட இவங்க ஓடிடியில் ஒரு 5-6 ஓடிடி கிட்ட பேசுகிறாங்க. இருக்கிற என்ன டாப் ஓடிடிஸ் அவங்க எல்லார்ட்டையுமே பேசிட்டு இதில் யார் ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு இதை வாங்குறேன்னு ரெடி ஆகுறாங்களோ அவங்கள சூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ அமௌண்ட்டை தாண்டி இந்த ஓடிடி கிட்ட போனால் இந்த ப்ளஸ் இருக்கும், இந்த மைனஸ் இருக்கும், இந்த ஓடிடி கிட்ட போனால் இந்த பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் ப்ளஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற டிரெக்டர்ஸ் யாரெல்லாம் இது கூட அவங்கள்ட்ட படம் பண்ணாங்களோ அவங்களோட அந்த இன்புட்ஸையும் வாங்கிக்கிட்டு சரி ஓகே நம்ம இப்போ இவங்களே சூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு ஓடிடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க ரொம்ப ப்ரொஃபஷ்னலான ஒரு ஓடிடி, அவங்க வந்து டீசெண்டாக நீட்டாக இதான்ப்பா நான் இதுக்குள்ளலாம் தலையிட மாட்டேன், நீ கைமுக்கு கொடுத்துருன்னு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணுற ஒரு ஓடிடி இருக்கிறாங்க. இதுதான் மார்க்கெட்டை சொல்கிறது. நான் எதையுமே பேர் கம்பேரிசனாக கொண்டு வரல உள்ளுக்குள்ளே, சரியா? இன்னொரு ஒரு 3-4 ஓடிடிஸ் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீஜனலாக இங்கே இருக்கிற நிறைய நம்ம படங்களெல்லாம் வாங்குற ஓடிடிஸ். இவங்க வந்து ரூட்டடாக உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு ஊர்லேயுமே ஆஃபீஸ்லேருந்து ஆரம்பித்து, இப்போ சென்னைனா சென்னையில் ஆஃபீஸ் தமிழுக்கு, ஹைதராபாத்தில் தெலுங்கானாக்கு, இந்த மாதிரிலாம் வந்து ஒவ்வொரு ஊர்லேயுமே அந்தந்த ஆஃபீஸை போட்டு ரீஜனல் ஆட்களை உள்ளே போட்டு நிறைய உள்ளே வச்சு
ஒர்க்காக ஃப்ளோவாக பண்ணுறாங்க, ரீஜனல் மூவிஸ் வருது. பட் ஆனால் இந்த கராரான சில விஷயங்கள்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ நான் இவங்கள்ட்ட போகிறதா அவங்கள்ட்ட போகிறதா இது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி ஒருத்தங்க தனக்கு செட் ஆகிற ஒரு ஆள்கிட்ட போயிடுறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க படத்தை பார்த்துட்டு அவங்க ஏற்கனவே ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்களா, அந்த வேல்யூ என்ன அப்படின்னா நீங்கள் சொல்லுவீங்க நான் 5 கோடி எடுத்துக்கிடுறேன், அவர் சொல்கிறாரு நான் இதை 8 கோடிக்கு வாங்கிக்க தயாராகிறேன், 3 கோடி இப்போ இதில் ஆன் டேபிள் ப்ராஃபிட் உங்களுக்கு. ஆனால் சப்போஸ் நீங்கள் 5 கோடின்னு சொல்கிறீங்க, அவர் சொல்கிறாரு இல்லைங்க இந்த ப்ராஜெக்ட் நான் 3 crore மேலே வாங்கிக்கிறது நான் தயாரே இல்லை, நீங்கள் முடிஞ்சால் இதை வந்து ஒரு 2லேருந்து 2 ரூபாக்குள்ள 2 ரூபாய்க்கு நீங்கள் முடிக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ யூ வில் கெட் அட்லீஸ்ட் ஒரு ஐ வில் பைட் ஃபார் 3 CR, உங்களுக்கு 1 crore ப்ராஃபிட் கிடைக்கும். இதுக்கு மேலே நான் இதை வாங்கிக்க தயாராக, ஸோ உங்கள் ப்ரொடக்ஷன் வேல்யூட நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க இப்படின்னு அங்கே சொல்கிறதுல தான் இந்த விஷயங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ இது கடைசியாக ஏன் வந்து 1000 crore அடிக்க முடியாதுன்ற விஷயத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய லேயர்ஸை பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போது ஒருத்தங்க வந்து 5 CRக்கோ 8 CRக்கோ ஒரு படத்தை வாங்கினதுக்கு அப்புறமா இதில் என்ன நடக்குது அப்படின்னா, அதை அவங்க வித்துடுறாங்க, வந்துடுது போயிடுதுன்றதெல்லாம் தாண்டி இதை பெருசாக எப்போ பண்ண முடியுன்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. எப்போ ஒரு 100 crore 500 crore அப்படிலாம் டிரெக்டாக ஓடிடிக்குள்ளே ஒரு இது என்ட்ரி ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு சினிமாவில் யார் அந்த 100 crore 500 crore 1000 crore பண்ணுறாங்க? அதுக்குன்னு சில டிரெக்டர்ஸ் இருக்காங்களா, அதுக்குன்னு சில ஆக்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க இதுக்குள்ளே வரணும். அப்போ தான் மார்க்கெட் பெருசாகும். ஸோ அவங்க இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வரத்துக்கு தயாராகிறாங்களான்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சில பேர் தயாராக இருக்கிறாங்கன்றது தான் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் வர செய்திகள். முக்கியமான டாப் 10 ஸ்டார்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்களேன் தமிழில், அதில் ஒரு 3 பேர் 4 பேர்லாம் டிரெக்டாக ஓடிடிக்கு பண்ணால் தயாராக இருக்கிறாங்க. அதில் ஒரு ஸ்டார் வந்து ரீசெண்டாக அதை ஓப்பனாகவே சொல்லியிருந்தார், ரீசெண்டாக ஒன்று பண்ணார், அதனால் எல்லாருமே நிறைய பேர் வந்து இவர் என்ன ஏன் ஓடிடிவி பண்ணுறாரு, இவர் தேட்டர் ஆர்டிஸ்ட்டு, இவர் தேட்டருக்குன்னு இவரோட ரிலீஸ் போயிட்டு இருக்கும்போது இவர் எப்படி ஓடிடிக்கு பண்ணலாம்லாம் ஒரு பிரச்சனைலாம் கிரியேட் ஆச்சு. அப்போ இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் இவங்க தயாராகவே இருந்தாலும் கூட எங்கே இதில் பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த ஓடிடி என்ன கேட்குறானுங்க அப்படின்னா, எனக்கு ஒரு சீரீஸ் பண்ணி கொடுங்க, ஓகே ஒரு 10 நாளில் ஷூட் பண்ணி கொடுங்க, 10 நாளா 25 நாளில் ஷூட் பண்ணி கொடுங்க அதிகபட்சம், இவ்வளோதான் இப்படின்றாங்களாம். 10 நாளில் 25 நாளில் 10 எபிசோடு நான் எப்படி ஷூட் பண்ணுவேன், இந்த பெரிய டைரக்டருங்களோட பிரச்சனை. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் பார்க்குற ஹாலிவுட்டோ கொரியனோ அந்த சீரீஸ்க்கும் நம்ம தமிழில் வர சீரீஸ்க்கும் இதோடைய ப்ரொடக்ஷன் வேல்யூலேருந்து இதோடைய லுக்குலேருந்து அவுட்லுக்லேருந்து ஃபைனல் இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஒரு மாதிரி ஒகேஷாக இருக்கும். நீங்கள் பார்த்த பெஸ்ட் கதையாக இருக்கும், சூப்பரான விஷயமா இருக்கும். பட் எக்ஸிக்யூஷன் பார்ட்டு அதோடைய ப்ரொடக்ஷன் வேல்யூ எல்லாமே ரொம்ப கம்மியாக தெரியும் உங்களுக்கு. சுமாராக வேகமாக அவசரமாக எங்கேயோ எடுத்த மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா இவங்க கொடுக்குற டைம் தான் இங்கே பிரச்சனை. இதுதான் ப்ராப்ளம் நம்பர் 1. ஓடிடிஸ் டிமாண்ட் பண்ணுற டைம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இவ்வளோ டைம்குள்ளே எடுத்து கொடுப்பா அப்படின்னு. அந்த இவ்வளோ டைம்குள்ளே எடுக்கிறதுக்கு டேரக்டர்ஸ் ரெடியாக இல்லை. பெரிய டேரக்டர்ஸ் அந்த டாப் 5 டாப் 10 டேரக்டர்ஸாக இருக்கிறவங்க சினிமாவில் அவங்களுக்கு அங்கே ப்ரொடக்ஷன் தியேட்டர் ரிலீஸ் அப்படின்னு போகும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குது, அவங்க ஒரு பெரிய மரியாதை இருக்குது, அவங்க தான் அங்கே ராஜா. அவங்களுடைய டேட்ஸை வாங்கி வச்சுட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன சொல்லுது அப்படின்னா, சார் 100 நாள் எடுத்துருவீங்களா, பெரிய சார் அவர் இருக்கார், அவருடைய டேட் நான் வாங்கி வச்சுருக்கிறேன், அவரை வச்சு நீங்கள் ஒரு படம் எடுத்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் சார். டிரெக்டரோட கதையிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்குமே அவங்க ஒரு ஸ்பேஸ் கொடுக்கப்படுது. பட் ஓடிடினா இது ஒரு கார்ப்பரேட், இது ஒரு ஐடி செக்டார் மாதிரி. உங்களுக்கு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில படங்கள் வந்து ஒழுங்காக ஃபைனலாக கடைசியாக இவங்க கேட்குற டேட்டுக்கு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி டிரெக்டாக ஓடிடி ரிலீஸுக்கு பண்ணுறது, இந்த டிரெக்ட் ஓடிடி ரிலீஸ்க்காக இவங்க அவுட்ரைட்டாக வாங்குற அந்த மாதிரி படங்களோ சீரீஸோ டைமுக்கு பண்ணி கொடுக்கல அப்படின்னா கிட்டத்தட்ட அங்கே வந்து ஓடிடியில் வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி ஃபயரிங்லாம் நடக்குதான். அதாவது வந்து அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த இந்த ப்ராஜெக்டை அங்கே பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு இபி மாதிரி ஒரு ஆள் இருப்பாங்களே, ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வந்து ஒரு இபி இருப்பாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். அந்த மாதிரி வந்து அவங்களோட ஓடிடி சைட்லேருந்து ஒரு ஆள் இருப்பார். அவர் தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லுத்தையுமே இந்த ரிலீஸ் இந்த சீரீஸ் ரிலீஸ் வரைக்கும் பார்த்துக்கலாம் இருப்பார். இது டைமுக்கு ரிலீஸ் ஆகலை, இவங்க சொன்ன டேட்டுக்கு அவங்க பண்ணி கொடுக்கல, 2 நாள் 3 நாள் தள்ளி போகுது அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ரெஷரில் சம்டைம்ஸ் இட் ஈவன் எண்ட்ஸ் அப் வித் த ஃபயரிங் ஆஃப் தட் பர்சன். இன்னும் தானே டிலே ஆகும். நீ வந்து அந்த படத்தை வந்து அவங்க கிட்ட இருந்து ஒழுங்காக டைமுக்கு வாங்கியிருந்துருக்கணும், நீ ஏன் வாங்கலை, இதனால நமக்கு இத்தனை கோடி ரூபா லாஸ். இந்த சீரியல்லாம் வரும் இல்லை, சன் டிவி சீரியலில் அந்த மாதிரி என்ன பண்ணி வச்சுருக்கு, இந்த ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போயிடுச்சு, அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப அதுலேயுமே ஒரு பெரிய ப்ரெஷர்லாம் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்குமே இருக்குதுன்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்போ இதனால் என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா, இவங்கனால வந்து அந்த டைமுக்குள்ளே கேட்டு கொடுக்க முடியும்னா ஒரு சின்ன டைரக்டர் புது டைரக்டர் ஓரளவுக்கு வந்து நான் சின்ன ஆர்டிஸ்ட்டுங்களை வச்சு ஒரு மீடியம் ஆர்டிஸ்ட் வச்சாவது ஓரளவுக்கு பண்ணுறேன் சார். இவருக்கு சினிமாவில் வந்து இப்போ பெரிய ஒரு ஓப்பனிங்கு பெரிய இது ஒரு மாஸ்லாம் இல்லை, அந்த மாசம் நோக்கி போயிட்டு இருக்காரு. இவரை வச்சு வேணா நீங்கள் சொல்கிற இந்த 10 நாள் 15 நாளுக்கு ஒரு சின்ன கதையை நான் பண்ணித்தர முடியும் சார்னு சொல்லி இப்படி தான் இந்த மார்க்கெட் இயங்கிக்கிட்டு இருக்கு. இதனால தான் நம்மளால் இன்னுமே வந்து ஒரு 1000 crore 500 crore ஒரு பெரிய மார்க்கெட்டுக்குள்ளே இன்னும் இந்த ஓடிடி நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கும்போது பூம் ஆகிற மாதிரி தெரியுது. பட் இன்னும் பூம் ஆகலைன்றதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்னா இதை சொல்லலாம்.
ஸோ இப்போ இது இது வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே இருக்குதான். ஆனால் வந்து இப்போ இதை தாண்டி இப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய டைரக்டரும் கிடச்சிட்டாங்க, இந்த கம்மி டியூரேஷனில் பண்ணுறதுக்கும் வந்து நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னாலுமே, இப்போ வந்து இந்த பெரிய பெரிய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து அந்த ஃபுல் ஐபி ஓனர்ஷிப்புமே இவங்க எடுத்துக்கிறாங்க. ஆமாம், அது ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்குலாம் போகாது. இப்போ டைரக்ட் ரிலீஸ்னு சொல்லிட்டு இவங்க எடுக்கிறாங்கல்ல, அமேசான் ஒரிஜினல்ஸ், ஜியோ ஸ்டார் ஒரிஜினல்ஸ்னு வருது இல்லை, அந்த மாதிரி அந்த பிராண்டோட பேரோட ஒரிஜினல்ஸ்னு வர்றது அவங்களே எடுத்தாலுமே கூட சம்டைம்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் எனக்காக எடுத்துக்கொடு, நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வர்றது தான் அது மோஸ்ட்டாக. ஓகே, ஸோ இப்போ அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு இதில் என்னன்னா, நீங்கள் ஒரு தியேட்டர் ரிலீஸ் போனேன் அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒரு 100 கோடி ரூபா படம் போட்டு எடுக்கிறான் அப்படின்னா அவனுக்கு என்னென்ன ப்ளஸ் இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். தியேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது ப்ளஸ் நம்பர் 1, அந்த படம் என்ன ப்ராஃபிட் போனாலும் அந்த ப்ராஃபிட் அவனுக்கு கிடைக்கும். இப்போ 100 கோடி ரூபாய்க்கு எடுக்கிறான், ஒருவேளை அது 150 கோடி போகுது, இல்லை 500 கோடி போகுது, 1000 கோடி போச்சுன்னா அந்த ப்ராஃபிட் அவனுக்கு நம்பர் 1. நம்பர் 2, அந்த படம் நாளைக்கு ஒருவேளை அவன் ஹிந்தியில் எடுக்கணும்னு முடிவு பண்ணா, இல்லை வந்து இங்கிலீஷ்க்கு நான் அனுப்பணும்னு நினைக்கிறேன், கொரியனுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன், எந்த லாங்குவேஜுக்கு ஒரியா மராத்தின்னு எது அனுப்பணும்னாலும் அந்த ரைட்ஸ் இவன்கிட்ட தான் இருக்கும். இவன் தான் லாங்குவேஜ் ரைட்ஸ் வச்சுருப்பான் அந்த ப்ரொடியூசர். 3வது முக்கியமான விஷயம், இந்த படம் நாளைக்கு ஃபியூச்சர்ல இவன் நினைச்சா எங்க வேணா யாருக்கு வேணா வேற ஒரு ஓடிடி கூட திரும்ப விற்கலாம். ஓகே, இவன் வச்சிருந்தான்னா இது ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. இப்போ நிறைய இதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த ஒரு படம், இந்த ஒரு சீரீஸ் இங்கிலீஷ் கூட நீங்க பாத்துருப்பீங்க, அது ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்திருக்கும். ஒரு வருஷம் முடிஞ்சோடனே ஆனுவல் இது முடிஞ்சு போச்சு அவங்க டைப். இப்போ இந்த வருஷம் வந்து இது வேற ஒருத்தவங்களுக்கு போய், இதெல்லாம் எப்படின்னா, நான் தியேட்டருக்காக எடுத்தேன், இல்லை வேற எதுக்கும் எடுத்தேன், நானே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நானே வச்சிருக்கிறேன், உனக்கு வந்து நான் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு கொடுக்குறேன், ஒரு 3 வருஷம் டீலுக்கு உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு போகிற இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு அவங்க அதுக்கப்புறம் இன்னொரு அடுத்த 2 வருஷத்துக்கு அடுத்த 3 வருஷத்துக்கு வேற ஒருத்தவங்க கிட்ட விற்றுப்பாங்க. அந்த படம் எப்போ வேணால் எங்கே வேணால் மாறிக்கிட்டே இருக்கலாம் அவங்களுக்கு. ஓகே, இது வந்து ஒரு மார்க்கெட். ஆனால் இப்போ இதே நீங்கள் வந்து ஓடிடிக்கு இதே ப்ரொடியூசர் வந்தாருன்னா ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு 100 கோடி ரூபாய்க்கு படத்தை எடுத்துட்டார், இங்கே விற்கும்போது 120 crore 150 crore அப்படி ஒரு ஃபிக்ஸ்டு நம்பரை வச்சு விற்க போகிறார். இதை வித்துட்டிங்கன்னா அந்த ஒரு 20 கோடியோ 50 கோடியோ அதுதான் உங்களுடைய ஃபிக்ஸ்ட் ப்ராஃபிட். இதுக்கு மேலே நீங்கள் வாழ்க்கையில் இதை வச்சு ப்ராஃபிட்டே பார்க்க முடியாது. இப்போ ஒருவேளை அது நல்லா போகுது, நீங்கள் எதிர்பார்த்ததோட ஓடிடியில் எங்கேயோ பிச்சுன்னு போகுதுனாலுமே நீ வாங்குற அந்த 50 crore ப்ராஃபிட் தான். ஆனால் இதில் ப்ளஸ் என்ன இருக்குது, உங்களுக்கு லாஸ் கிடையாது. ரைட்டா? இப்போ இதே நீங்கள் தேட்டரில் ரிலீஸ் பண்ணிங்கன்னா லாஸ் ஆகணும் வாய்ப்பு இருக்குது. 100 கோடி ரூபாய்க்கு படத்தை போட்டு டிக்கெட்டே விற்காமல் போய் அந்த படம் ஆஹா ஓஹோ இது எப்படி தெரியுமா, இது ஒரு காவியம் ஓவியம் அப்படின்லாம் என்னென்னமோ சொல்லி இதில் வந்து தமிழனுடைய வரலாறு இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னா சொல்லி எல்லாம் சொல்லி விற்றுருவானுங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்துட்டு முதல் நாள் படம் முடிஞ்சோடனே 2வது நாளே தேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 ஸ்க்ரீன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணப்படுது அந்த படம். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு ஹிஸ்ட்ரிஸில் படங்களுக்குலாம் இப்போ இருக்குது. அப்போ அந்த பயத்தில் எடுத்தது அட்லீஸ்ட் நம்ம தப்பிச்சிடணும்டா அப்படின்னு சொல்லி வர சில பேர் இந்த ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ஒரு வேளை எடுத்து அதை டிரெக்டாக ஓடிடிக்கு விற்கிறாங்க அப்படின்னா அவன் அந்த 150 crore மட்டும்தான் போகுதுன்னா அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு பிரச்சனை இங்கே இருக்குது. அதுக்கு மேலே ஃபிக்ஸ்டு ப்ராஃபிட் மேலே எதுவும் கிடையாது. 2வது, இப்போ நான் இதை விற்கும் போதே அவங்கக்கிட்ட என்ன லாங்குவேஜுக்கு விற்கிறேனோ எல்லா லாங்குவேஜில் எடுத்து நான் இதை விற்கிறேனோ அதோட முடிஞ்சு போச்சு. எல்லாம் சேர்த்து ஒரு அமௌண்ட்டாக பேசி முடிச்சாச்சு. நாளைக்கு இந்த ப்ராஜெக்ட் ஒருவேளை நல்லா போச்சுன்னா, இப்போ நான் எடுத்து கொடுத்தேன் இந்த சீரிஸ் ஒரிஜினல் என்னுடைய பிராண்டை போட்டு ஒரிஜினல்ஸ் அப்படின்னு போட்டு நான் ரிலீஸ் பண்ணிட்டேன், படம் பிச்சுன்னு போச்சு. இப்போ நான் ஒரு 6 மாதம் கழிச்சு முடிவு பண்ணுறேன், சீரீஸு இந்த சீரீஸை நான் ஏன் வந்து ஹிந்தியில் எடுக்கக்கூடாது, இந்த சீரீஸை நான் ஏன் வந்து தெலுங்குல எடுக்கக்கூடாது, பிகாஸ் நான் வந்து ஒரு இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம், என் பிளாட்ஃபார்மை எல்லா லாங்குவேஜ் இருக்கிறவங்க பார்க்குறான், ஹிந்தி கன்னடா மலையாளம் தெலுங்கு எல்லாம் பார்க்குறான், தமிழ். இப்போ தமிழில் நான் வாங்கி எடுத்து என்னோட ஒரிஜினல்ஸ் நான் போட்ட சீரீஸ்னால இது என்னோட ஃபுல் ரைட்ஸ் என்கிட்ட வந்துட்டனால நான் இதை திடீர்னு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நாளைக்கு உங்ககிட்ட கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ப்ரொடியூசரு நீங்கள் சொன்னீங்க பாரு ஐபி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், இந்த படம் எனக்கு தான் ஓனர்ஷிப், அந்த ஓனர்ஷிப் உங்கள்கிட்ட கிடையாது. இப்போ என்கிட்ட வந்துருச்சு, நான் எத்தனை லாங்குவேஜ்னா திரும்ப எடுப்பேன். திரும்ப இப்போ அந்த லாங்குவேஜ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸை கூப்பிட்றேன் ஹிந்தியில் போயிட்டு, இந்த மாதிரி என்கிட்ட ஒரு கதை இருக்குது, இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, இதெல்லாம் என்கிட்ட கதை இன்னொருத்தரோடுது, நீங்கள் வெறும் ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் தான் வாங்குறீங்க, ஆனால் இது மொத்தமாக ஓனர்ஷிப்பே வாங்கிட்டுறீங்க. இப்போ நீங்கள் வேற ஒருத்தட்ட கொடுத்து ஹிந்தியில் போயிட்டு இந்த படத்தை நீங்கள் பண்ணுங்கன்றீங்க. அவர் இந்த படத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு தமிழில் உங்களுக்கு இதை 100 கோடி ரூபாய் எடுத்து கொடுத்தாங்களா, நான் எங்கள் ஊரில் இப்போ நான் வெறும் 25 crore எடுத்து கொடுக்குறேன் பாருங்க, ஒரு முட்டாளமான ஒருத்தன் வந்து 25 crore அந்த படத்தை எடுத்து இவங்க கிட்ட விற்பான், மீன் இவங்க கிட்ட எடுத்து கொடுப்பான். இப்போ எடுத்து கொடுத்தோன்னே இதை திரும்பவும் அவங்க ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி அதுலேருந்து வர காசுலேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையுமே இவங்க சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க.
இவங்களுக்கு தான் தெரியும் இதோட வேல்யூ வந்து அங்கேருந்து நான் 100 ரூபாய் வாங்கினேன் அப்படின்னு. இந்த டிரான்ஸ்பரன்சி நான் இங்கே இவ்வளோக்கு வாங்கினேன், அங்கே அவ்வளோக்கு வாங்கினேன், இதோட ரெவன்யூ பேட்டர்ன் இவ்வளோ தான், எனக்கு இதுல இருந்து இவ்வளோ சம்பாத்தியம் வந்திருக்குது, இதை எங்கேயுமே எந்த ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் சொல்றதே கிடையாது. நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஒரு தியேட்டர் ரிலீஸ்ல ஆன படம் 100 crore பிளாக் பஸ்டர்னு போடுவாங்க, வேர்ல்டு வைட் கலெக்ஷன், தமிழ்நாட்டில் இவ்வளோ, ஜப்பான்ல இவ்வளோ, சிங்கப்பூர்ல இவ்வளோ, தாய்வான்ல இவ்வளோ அப்படின்னு. இவங்க எங்கேயும் போடவே மாட்டாங்க ஓடிடி. வெரி வெரி டிஸ்கிரீட். அந்த அது அவங்க வெளியே கொடுக்க மாட்டாங்க, இவங்களுக்குள்ளே வச்சுக்கிற ஒரு டேட்டா அது. அந்த டேட்டா தெரியாதனால அவன் ஏதோ ஒன்றுக்கு வாங்குவான் பண்ணுவான். ஸோ இது மொத்தமும் இவனுக்கு தான் போகுது கடைசி வரைக்கும். அந்த மாதிரி நிறைய சீரிஸ் நடந்திருக்குமே கூட. நீங்க பாத்தீங்கன்னா விலங்குன்னு ஒரு சீரிஸ் வந்து பாத்தீங்களா, அந்த விலங்கு சீரிஸ் அதுக்கப்புறமா பல லாங்குவேஜ் எடுக்கப்பட்டுச்சு. ஜி5ல நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா அதே ஜி5ல விலங்கு சீரிஸ் பல லாங்குவேஜ் திரும்ப திரும்ப எடுக்கப்பட்டிருக்குது. ஆனா ஜோக்கு அவங்களுக்கே அது தெரியாது. என்னோடைய படம் நான் எடுத்தது இன்னொரு லாங்குவேஜ்ல ஜி5 எடுத்து விட்டுக்கிறான்றது அவங்களுக்கே தெரியாது. இதுல அவங்க சப்போஸ் அவங்களுக்கு வந்து அந்த கதை வந்து நடுவுல ஆல்டர் கூட பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா பண்றாங்க, பண்ணிருக்காங்க. பட் ஆனா இவங்க கிட்ட கேட்கல. இதெல்லாம் அநியாயம். ஏன்னா இது என்னோட ஓனர்ஷிப், என்னோட ஆயிடுச்சு, நீ என்கிட்ட வித்துட்ட, இதுக்கு மேல உனக்கு ரைட்ஸே கிடையாது. இதெல்லாம் இதுல இங்க இருக்கிற பிரச்சனை. இதனாலதான் நிறைய பேர் இதுக்குள்ள வரத்துக்கும் தயங்குறாங்கன்ற ஒரு பிரச்சனையும் இருக்குது. இது வந்து இது போக இவங்க வந்து இதை ஆல்டர் பண்றது அந்த கதையே மாறிடுது. அது அது அந்த இப்போ அந்த எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கதையை அவங்க எழுதியிருந்தாலும் இப்போ அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவும் இல்லை, அவங்க கதையும் இல்லை, இப்போ அது அவங்க ஓனர்ஷிப்லேயும் இல்லை. ஒன் டைம் டீல் கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு, காசை வாங்கிட்டு டாட்டா பை பை கார்பரேட் அந்த இதில் வந்துடுது. ஸோ இது வந்து கிரியேட்டர்ஸ்க்கு கிரியேட்டர் ஃப்ரெண்ட்லியாக இல்லாத ஒரு செட்டாகவே ஆகாத ஒரு என்விரான்மெண்ட். இதனால இதில் நிறைய பேர் வர மாட்டேங்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதே ரேண்டமாக இன்னொரு சைடு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் லிங்கம்னு இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா எடுக்கும் போதே நிறைய லாங்குவேஜஸ் எடுக்கிறாங்க. அட் அ டைம்லேயே வந்து இது டப் பண்ணி பல லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் பண்ணப்படுது. இப்போ இது பேசும்போதே என்ன அப்படின்னா இத்தனை லாங்குவேஜஸ்ல எடுக்கிறோம், அப்போ இத்தனை லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி நான் இதில் வித்தனா இவ்வளோ போகும், அதில் வித்தா இவ்வளோ போகும்னு சொல்லி அப்படிலாம் பேசி ஒரு டீலாக உள்ள வருது. இது வேற. பட் ஆனால் வேற நீங்கள் ஒரு ஒன் டைம்ப்பா நீ ஒரு படம் எடுத்துக்கூட நான் அவன்கிட்ட வாங்கிக்கிறேன், நான் வித்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கினதுக்கப்புறம் சைலண்டாக கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அதை வந்து நான் வேற லாங்குவேஜஸ்ல என்கிட்ட தான் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் பண்ணுறதுங்கிறது கார்பரேட் மைண்ட் செட். இது இயங்குறது தான் இங்கே வந்து கிரியேட்டர்ஸ்க்கான பிரச்சனை. இன்னொன்று இப்போ ஒரு சீசன் இவங்க எடுத்து இப்போ இந்த பிளாட்ஃபார்முக்கு கொடுத்தாச்சு, இப்போ அடுத்த சீசன் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த டைரக்டரால அந்த செகண்ட் சீசன் பண்ண முடியுமா திருப்பி அதே பிளாட்ஃபார்ம்ல பண்ண? அது அவங்களோட இஷ்டம், அவங்க நினைச்சாலும் டைரக்டரை மாத்திக்கலாம். இல்ல இப்போ அந்த டைரக்டர் இப்போ வந்து இப்போ விலங்கு சீரீஸே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு சீசன் இருக்கு, இப்போ வந்து அது இப்போ ஜி5 கிட்ட கொடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த இப்போ செகண்ட் சீசன் வந்து இந்த டைரக்டரே வந்து நான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது இவங்க வந்து திருப்பி ஜி5 கிட்ட அதை கொண்டு போகும்போது அது திருப்பி அவங்க அதை எடுத்துக்குவாங்களா? இல்லைனாட்டி அவங்க வந்து இல்லை எனக்கு இதை வந்து கம்மி பட்ஜெட்டில் பண்ணுறக்கு ஆள் இருக்கு, நானே இதை பண்ணிக்குவேன் அப்படின்னு பண்ணிக்குவாங்க? அதான் சொன்னேன், அவங்க இஷ்டம், அது அவங்க சொல்லிடுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி செகண்ட் ஆப்ஷன் தான், நான் வேற ஒருத்தர் வச்சு எடுத்துக்கிறேன் அப்படின்னு. பிகாஸ் நீங்கள் லிட்டரலி சோல்டு த ஸ்டோரி டு தெம். இந்த படத்தோட மொத்த ஓனர்ஷிப் நீங்கள் அவங்ககிட்ட வித்துட்டீங்க. இப்போ அவங்க முடிவு பண்ணுறது தான், நான் இன்னொரு டேரக்டர் வச்சு எடுக்கணுமா, இன்னொரு லாங்குவேஜில் எடுக்கணுமா, எல்லாம் அவங்க முடிவு பண்ணுறது தான் இதில். See, sometimes they have a very friendly இது and also they understand that இவங்கனால நமக்கு நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படிங்கும்போது வாங்க இதில் இன்னொன்று பண்ணுங்க அப்படிம்பாங்க. விலங்கு கதையில் இது நடந்திருக்குது. விலங்கு எடுத்து அதே டீம் கிட்ட தான் வந்துட்டு they gave வாரண்ட்னு சொல்லி ஒன்று பண்ண சொன்னாங்க. ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் விலங்கு அப்படின்லாம் போட்டு வாரண்ட்ன்றதை ஒன்று எடுத்தாங்க. அது அவங்கள்ட்ட இருந்து வந்துச்சு. ஸோ இட் இஸ் ஹேப்பனிங். அது அடுத்தடுத்து இது வருது. தே ஆர் ஆல்சோ ரெடி டு கோ ஃபார் விலங்கு 2ன்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணுங்க, எடுத்து கொடுங்கன்னு சொல்லி அவங்க செய்யறது அவங்க கேட்குறாங்க. இந்த டீம்லேருந்து இன்னும் அது என்ன ரெஸ்பான்ஸ்னு எனக்கு தெரியல. பட் இப்படி ஒன்று விஷயமும் போயிட்டு இருக்கு. ஆமாம், அவங்க கேட்பாங்க, அப்புறம் திருப்பி விற்பாங்க, அதுக்கப்புறம் கதையை மாற்றுவாங்க இஷ்டத்துக்கு. ஆனால் இதில் இவ்வளோ ட்ராபேக்ஸ் இருக்கும்போது இப்போ ஃபாரின்லலாம் அவ்வளோ சீரீஸ் வருது ஒவ்வொரு கண்ட்ரிஸ். இப்போ அமெரிக்கன் சீரீஸாக இருக்கட்டும், கொரியன் சீரீஸாக இருக்கட்டும், அந்த சீரீஸ்லலாம் வந்து அவங்க பாட்டு எடுத்துகிட்டே இருக்காங்க. அதுவும் பெரிய பெரிய பட்ஜெட்டில். கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லாம் பார்த்தா அவ்வளோ பிரம்மாண்டமாக எடுத்திருப்பாங்க, அவ்வளோ செலவு பண்ணி எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி சீரீஸ்லாம் இப்போ எப்படி அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயே அவங்க டிபெண்ட் ஆகி நிறைய போயிட்டுருக்குல்ல. ஸோ இப்போ அதுக்கும் இதுக்கும் ஏன் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஏன் இப்போ நீங்கள் கேட்டதுலேயே ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, எனக்கு புரியுது. ஏன்னா அவங்க ஒரு 1000 crore 500 crore அவங்க பண்ணுறாங்க, அவங்க வெறும் ஓடிடிக்குன்னு எடுத்து பண்ணுறாங்க, நம்மளால பண்ண முடியலன்னு வரீங்க, ரைட்? என்னன்னா அவங்க கிட்ட வந்து ஒரு பெரிய விஷயம் கையில் ஒன்று, ஒரு கிரேதாயத்தை அவன் கையில் வச்சிருக்கிறான் ஹாலிவுட். என்ன அப்படின்னா டிவி சீரீஸ்னு ஒன்று வச்சிருக்கிறான். அதாவது வந்து அவன் டிவி நம்ம போட்டுக்கிற கோலங்கள் மெட்டி ஓலி டைமில் அவன் 2000க்குலாம் முன்னாடி 1900 இருந்தே அவன் வந்துட்டு டிவி சீரீஸ்க்கான ஆடியன்ஸை இன்னைக்கு வரைக்கும் தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போலேருந்தே அவன் யங்ஸ்டர்ஸ்க்கான டிவி சீரீஸை பண்ணிட்டு இருந்திருக்கிறான்.
ஸோ ஏன் அது டிவி சீரிஸ் இதில் முக்கியம் அப்படின்னா, இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க நீங்கள் சொன்ன மாதிரி, இல்லை வந்து ஒரு பிக் பேங் தியரி எடுத்துக்கோங்க, இல்லை ஆஃபீஸ் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆஃபீஸ் ஓடிடியில் செம்மையாக காசு பார்த்துட்டு இருக்குதா? ரைட். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் இருக்குது, அடுத்த வருஷம் வேறு ஓடிடி பிளாட்ஃபார்ம் போச்சு, திரும்ப இந்த வருஷம் மறுபடியும் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்துருச்சு. இவ்வளோ மாற்ற முடியுதா? ஏன் மாற்ற முடியுது அப்படின்னா, அவனால் பண்ண முடிஞ்சது. ஏன் நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா, நம்ம கிட்ட வந்து ஒரு டிவி ஆடியன்ஸ்க்கான பேஸை நம்ம கிரியேட் பண்ணாமல் விட்டுட்டோம். இப்போ அங்கே இருக்கிற டிவி ஆடியன்ஸ் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவன் 1980s 90sலேயே வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டான். 1993 or 94 தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிக்குது. அதுலேருந்து 10-12 சீசன் கொடுத்துட்டான் அவன். ஓகே, அதுக்கப்புறமாவும் அவனை மாதிரியே பல பேர் வரானுங்க. அவன் அந்த டிவி சீரீஸில் பண்ணும்போது அதில் என்ன அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும். அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு டிவி ஷோ போகுது அப்படின்னா அந்த ஷோ முடிஞ்ச உடனே வந்துட்டு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஆடு. அந்த ஆட்ல எவ்வளோ காசு பார்ப்பானுங்க. அந்த ஆட்ல வர காசு எவ்வளவோ துணிக்கடையிலேருந்து டாப் பெரிய பெரிய பிராண்ட், அதுவும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் செம்மையா போகுது அப்படின்னா அந்த ஸ்லாட் எனக்கு கொடுங்க சார்னு அடம் பிடிச்சி டாப்ல இருக்கிற பிராண்ட்லாம் வந்து முட்டி மோதி நிற்பானுங்க அந்த டிவி சேனல் கிட்ட. அப்போ அதுலேயே அது ஒரு பெரிய காசு பார்க்க ஆரம்பிக்குது. அவ்வளோ காசு பார்த்து முடிச்சு அந்த டிவியில் அதை முடிச்சதுக்கு அப்புறமா ரீடெலிகாஸ்ட்னு திரும்பவும் உட்காந்து அதை வந்துட்டு மதியான நேரங்களில் உட்காந்து போட்டுக்கிட்டு இருப்பான் அவன். அதுக்கு ஒரு காசு இருக்குது அங்கே. ஓகே, இது வந்து யங்ஸ்டர்ஸ் ஆடியன்ஸ்க்கானதுங்கிறது தான் இதில் முக்கியம். அப்போ அவனுங்களையே தூக்கி நீங்கள் திரும்பவும் கொண்டு வந்து ஒரு ஓடிடியில் அப்படி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இறக்கி விட்டா, இன்னைக்கு வரைக்கும் ப்ரோ 1994 ஒரு சீரிஸ் வந்துச்சான் ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி, இப்போ தான் நேற்றுலேருந்து நான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன், பைத்தியம் புரியுது ப்ரோ, செம்மையாகுது, டெய்லி உட்காந்து பார்த்துனுக்கிறேன் அப்படின்றானுங்க. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவன் ஒரு கனெக்டிவிட்டியோடு இருக்கிற மாதிரி ஆல் டைமுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்துட்டான்றது ஒன்று. பட் அவனுக்கு அந்த டிவியில் இருக்கிற ஒரு ஆடியன்ஸு, அந்த ஆடியன்ஸ் இங்கே கேரி ஃபார்வர்ட் ஆடுறாங்க, அது அப்படியே இங்கே போகுதுங்கிற ஒரு விஷயம். இப்போ இங்கே எடுத்து பாருங்கள் நீங்கள் தமிழ்நாட்டில், இங்கே உங்களுக்கு வந்து டிவியில் என்ன இருக்குது இந்த மாதிரி சொல்லிக்கிற மாதிரி. இப்போ தான் ரியாலிட்டி ஷோஸுக்குள்ளேயே நம்ம ஒழுங்காக ஏதோ போகிற மாதிரி ஏதோ ட்ரை பண்ணி ஒன்றா முட்டி மோதி வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி டிவி சீரிஸ் ஒரு 10 எபிசோட் 20 எபிசோட், இன்னைக்கு எபிசோட் நாளைக்கு என்ன ஆச்சுன்னு ஆர்வமாக போய் நீங்கள் டிவி சீரியல் பார்க்குற மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருக்குதா? உங்களுக்கு சீரியல் தான் இருக்குது. அவன் இவளை கொன்னா, அவன் இவனை கொன்னா, உனக்கு இருக்குடி ஒரு நாள் அப்படின்னு சொல்லி மனசுலேயே வந்துட்டு மைண்ட் வாய்ஸ் பேசுறது, இதுதானே ஓடிட்டு இருக்குது. இது எங்க யங்ஸ்டர்ஸை புல் பண்ணும்? அதை யங்ஸ்டர்ஸை புல் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது டேரக்டா ஓடிடிக்கு வரும். ஓடிடிக்கு வந்து அதுக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்கும். இது டிவி சீரிஸே செம்ம ஹிட்டு ப்ரோ, இது காலேஜ் பசங்களாம் பிச்சுன்னு பார்க்குறானுங்க, ஓடிடியில் இறக்குனா என்னமோம்பாங்க. அவன் ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படியா சொல்கிற நீ, சரி வாங்குறேன் வா அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு ஒரு கேரண்டீட் வியூவர்ஷிப் ஏற்கனவே ஒரு இடத்துல இருந்ததை பார்த்துட்டான், அதை இங்கே வாங்குறான். ஸோ இப்போ இங்கே எப்படி இருக்குதுன்னா உங்களுக்கு கம்பைன்ட் இல்லையா? இப்போ வந்து ஒரு டெலிவிஷன் சேனல் இருக்குன்னா அந்த டெலிவிஷன் சேனலோட ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது, இன்னொரு டெலிவிஷன் சேனலோட ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது, இன்னொரு 4 டெலிவிஷன் சேனலுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட இப்போ இங்கே ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது. அப்போ அந்த 4 டிவி சேனல்ஸில் அவனுங்க அட்லீஸ்ட் ஒரு ப்ராப்பரான விஷயத்தை அங்கே ஆரம்பிச்சானுங்கன்னா அதை அங்கேருந்து கொண்டு வந்தாவது இங்கே இறக்கலாம். அதுவுமே இன்ன வரைக்கும் பெருசாக ஒன்றும் ப்ராப்பராக ஆரம்பிக்கப்படலை நம்ம ஊரில். ஷோஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தியில் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு இந்த சீரீஸ்லாம் நிறைய போக ஆரம்பிச்சிட்டாங்க, பட் இங்கே பண்ண ஆரம்பிக்கல. ஸோ இப்போ இந்த ரெவென்யூ பேட்டர்னில் இருக்கிற இந்த மெயின் பிரச்சனைங்கிறதே வந்துட்டு அங்கே ஹாலிவுட்டில் இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு 2 விஷயம் இல்லை. ஒன்று அவனுங்களுடைய அந்த டிவி ஆடியன்ஸ் பேஸ், 2வது உங்களுடைய பாப்புலாரிட்டி. உங்கள் லாங்குவேஜ் எவ்வளோ தூரம் உங்களோட ப்ராடக்ட் விற்கப்படுதுன்றது இருக்குல்ல. என்ற ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட் சூப்பர் நான் சொல்கிறேன், என் பக்கத்தில் இருக்கிற 100 பேர் வாங்குறதை தாண்டி வெளிநாடு வரைக்கும் என்னுடைய ப்ராடக்டை சுற்றி இதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்டை விற்றவனுக்குலாம் ஒரு மார்க்கெட்டிங் இருக்கணும். கரெக்ட். இப்போ என்னோட லாங்குவேஜ் நான் ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த லாங்குவேஜில் ஏற்கனவே எடுக்கப்பட்ட படங்கள்லாம் பல நாடுகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கணும். இப்போ ஒரு கொரியன்லேருந்து ஆரம்பித்து ஹாலிவுட்லேருந்து ஸ்பானிஷ்க்கெலாம் ஒரு பெரிய ஆடியன்ஸ் வேர்ல்டு வைடாக இருக்குது. நம்ம தமிழ் மூவிஸ்க்கு எந்த அளவுக்கு வேர்ல்டு வைடு ஆடியன்ஸ் இருக்குங்கிற ரியாலிட்டி செக் தான் இது. அப்போது அங்கே ஏதோ ஒரு ஸ்பானிஷில் எடுக்கிற ஒரு இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இங்கே ரிலீஸ் ஆகி இங்கே உட்காந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில் நம்மளோட தமிழ் படங்கள் எவ்வளோ ரிலீஸ் ஆகி அதர் லாங்குவேஜ் டப் ஆகி எஸ்பானியோலில், இங்கிலீஷில், யூகேல இவனுங்கெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறானுங்கன்றதுல தான் நமக்கு ரியாலிட்டி செக் இருக்குது. அது இருந்துச்சு அப்படின்னா இதோடைய வேல்யூ இன்னும் அதிகமாகும். ஸோ வேர்ல்டு வைடு குளோபல் ஆடியன்ஸ் இருக்கிற லாங்குவேஜாக வந்துட்டு தமிழ் இதெல்லாம் மாற ஆரம்பிச்சது அப்படின்னா லைக் இங்கிலீஷ் ஆர் லைக் கொரியன் நம்மளுடைய மார்க்கெட்டும் பெருசாகும். they'll be ready to buy the same product for ஒரு 500 crores. 5 கோடி வாங்குற இடத்துல நான் 50 கோடிக்கு வாங்குறேன், 50 கோடிக்கு வாங்குற ப்ராஜெக்ட்ல 500 கோடிக்கு வாங்குறேன் நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா உங்கள் மார்க்கெட் பெருசாக இருந்தால். ஏன் தமிழில் நல்ல படமே வர்றது இல்லையா? ஏன் நம்மலாம் வந்துட்டு நம்ம படங்கள்லாம் பார்க்குறது இல்லையா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஜப்பானில் ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா, விஜய்க்கு வந்துட்டு மலேசியாவில் ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஹவு மச் வால்யூம் ஆஃப் சச் ப்ராடக்ட்ஸ் ஆர் யூ கிவிங்? ஓடிடியில் யார் பார்க்குறாங்க? யங்ஸ்டர்ஸ் மோஸ்ட்டாக. கரெக்டாக யங்ஸ்டர்ஸ் என்ன பார்க்குறாங்க நீங்கள் சொல்லுங்கள்.
வெப் சீரிஸ் மோஸ்டா வெப் சீரிஸுமே வெப் சீரிஸ்ல என்ன ஜானர்லாம் மெயினா ஒரு 3-4 ஜானர் சொல்லுங்க, என்னென்ன பாக்குறாங்க? சிட்காம் பார்ப்பாங்க, ரொமான்ஸ் பார்ப்பாங்க, ட்ராமா பார்ப்பாங்க, இல்லைன்னா த்ரில்லர் த்ரில்லர் பார்ப்பாங்க. பார்ப்பாங்க. இந்த 4ல நம்ம லாங்குவேஜை நம்ம எவ்வளோ ப்ராடக்ட் டெலிவர் பண்றோன்றது தான் இங்கே மேட்ரு. அப்போ அந்த ப்ராடக்ட் எல்லாமே என்ன குவாலிட்டியில் இருக்குதுன்றதும் மேட்ரு. நம்ம அந்த மாதிரி நம்பர்ஸ் எத்தனை பண்றோம்? ஒரு விலங்கு வந்துச்சு, விலங்குக்கு அப்புறம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு த்ரில்லர்னு சொன்னீங்கன்னா என்ன வந்துச்சு நீங்க யோசிச்சு பாருங்களேன். என்ன தெரியல, தமிழ்ல வெப் சீரிஸு ஹாட் ஸ்டாருக்கு மாதிரியே இது மாதிரியே Z5 மாதிரியே அவங்களுக்குன்னே எடுக்கப்பட்ட ஒரு சீரீஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஓடிடி சீரீஸ் தமிழில் த்ரில்லர், எனக்கு ஞாபகம் வரல. விலங்கு அளவுக்கு சக்ஸஸ்ன்னு இது வரைக்கும் நான் விலங்கு வந்தே ஒரு 3-4 வருஷத்துக்கு மேலே ஆகுது. விலங்கு சக்ஸஸ் இன்ன வரைக்கும் யாரும் வரல. ஐ வில் கிவ் யூ த டேட்டா. விலங்கு மூலமாக Z5க்கு வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இது வரைக்கும் ஹையஸ்ட் ஃபார் எனி தமிழ் ஓடிடி ப்ராடக்ட். 50,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறாங்க இவங்களோட விலங்கு சீரீஸ் மூலமாக Z5க்கு. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு சீரீஸ் பார்க்க போகிறீங்க, அதை வாட்ச் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பை பிளான் அப்படின்னு சொல்லி காட்டும். அந்த பிளானை கொடுத்தீங்கன்னா அவனுக்கு டேட்டா போயிடும், இந்த சீரீஸை பார்க்க வந்தவங்க தான் என்கிட்ட வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் இன்னைக்கு வரைக்கும் வந்து விலங்கு தான் இருக்குது. விலங்கோடைய நம்பர்ஸ் இன்னி வரைக்கும் பீட் பண்ணல. அதனால தான் விலங்குக்கு கூப்பிட்டு அந்த டீம் கிட்டே திரும்ப வாரண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொடுத்தாங்க. வாரண்ட் இஸ் ஆல்சோ டூயிங் வெல். வாரண்ட் மூலமாக Z5க்கு 32,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இது வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ தே ஹவ் ஆல்சோ டன் வெல். ஸோ அந்த டீம் மேலே அவன் ஒரு பெரிய இதில் இருக்கிறான். நீ வா எனக்கு இன்னொன்று பண்ணி கொடு அப்படின்ற ரேஞ்சுக்கு அவன் தயாராக இருக்கிறான் இன்னைக்கு Z5. ஸோ இது வந்து நான் சொல்கிறேன், ஒரு டேட்டா சொல்கிறேன் சிம்பிளாக. ஸோ இப்போ இந்த மாதிரி அவங்க பார்ப்பாங்க. அப்போ நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, தயவுசெய்து இனிமேலையாவது ஹை ப்ரொடக்ஷன் வேல்யூவில் வேற மாதிரி ஒரு சீரீஸை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்கள் சொன்ன அந்த த்ரில்லர்லையோ ட்ராமாலையோ இல்லை வந்து ரொமான்ஸ்லையோ சிட்காம்லையோ நம்ம சீரீஸ் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதுக்கான ஹை டைம் அண்ட் ஆல்சோ அட் குட் குவாலிட்டி, ஹை குவாலிட்டி. அப்பதான் நீங்க பார்க்குற ஒரு எந்த சீரீஸா இப்போ ரீசெண்டாக வந்து ஆஃப் கேம்பஸ் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி ஒரு ஹை ப்ரொடக்ஷன் வேலையை அவன் சினிமா ரேஞ்சுக்கு எடுத்துட்டு இருக்கிறான். நீங்கள் இன்னும் உட்காந்துட்டு நான் 5 கோடி தான் உனக்கு கொடுப்பேன், 5 நாளில் எடுத்து கொடு, 5 எபிசோடு வரணும்னா 5 நாளில் 5 கோடி 5 எபிசோடு எப்படிங்க இது? என்னங்க கணக்கு இது? ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கிறனால அவங்களால பெட்டர் குவாலிட்டி கொடுக்க முடியல. பெட்டர் குவாலிட்டியில் இவங்க கேட்கறத கொடுக்க முடியாதனால குளோபல் கம்பீட்டன்ஸில் இவங்களால வர முடியல. இதனால் இந்த மார்க்கெட் இன்னும் பெருசாக போகாமல் ஒரு பெரிய பிரச்சனையில் இன்னுமே ஒழிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இப்போ டிவியில் ஆட்ஸ் வருது எல்லாமே நம்ம பார்த்தோம். அந்த ஆடெல்லாம் தவிர்க்கணும்னு தான் ஓடிடிக்கே காசு கொடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி வச்சுருக்கோம். அதுலேயும் ஒரு எபிசோடை பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே 4 ஆடு வருது. இந்த 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 ஆட் எல்லாமே அதையும் திருப்பி நம்ம காசு கொடுத்து பார்த்தோம். அந்த ஆட் இல்லாமல் பார்க்கணுன்னா அதுக்கு இன்னொரு காசை கட்டி நம்ம அதை திருப்பி இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். இப்படி பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கிறதுனால எல்லாம் ஃபுல்லாக கொடுத்துட வேண்டியதுதான். இது என்ன பிரச்சனை, என்ன நடந்திருக்கு இண்டஸ்ட்ரியிலன்னு பார்த்தா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து அமேசான் என்ன சொன்னான், 1499 நீ கட்டின அப்படின்னா நீ வருஷம் முழுக்க வந்துட்டு அமேசான் ப்ரைம் மெம்பர்ஷிப்பில் நீ வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம். உனக்கு ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா வந்து அந்த டீலில் வந்து ஃபஸ்ட் டே ப்ரீ டே ஒரு நாள் முன்னாடியே ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு மட்டும் அந்த டீல் வரும். ஷாப்பிங் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணு, செல்ஃபோன் வாங்கு, கம்ப்யூட்டர் வாங்குன்னா சரின்னு சொல்லி அதே காசில் நீ ஒரு வருஷம் ஃபுல்லாக உட்காந்து எங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்மில் நீ படமும் பார்க்கலாம்னா, ஆனால் இது சூப்பராகுதே ஜாலியாகுதே அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த டைமில் அந்த ஓடிடியை பார்க்க வைக்கணும், உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு ஸ்கேம்னு சொல்ல முடியாது, மாஃபியான்னு சொல்ல முடியாது, பட் ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. உங்களை பார்க்க வைக்கிறதுக்கு 2 விஷயத்த சேர்த்து அமேசான் கொடுக்குறான் உங்களுக்கு. ஒன்லி 1499, அதில் 999 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், 999 ஆர் சம்திங். அது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதோட இன்னும் கம்மியாக ஏதோ ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். வெறும் ஃபோனு லேப்டாப் அது மட்டும் பார்த்துக்கலாம். 1499னா நீங்கள் சிஸ்டம் எதில் வேணால் எல்லா டிவைஸில் பார்க்கலாம், ப்ளஸ் அந்த மாதிரி நினைக்கிறேன். ஸோ இப்போ இது ஒன்று கொடுக்குறான். இவன் என்ன பண்ணுறான், நெட்ஃப்ளிக்ஸு எனக்கு நான் வந்து இந்த மாதிரி நீ கொடுத்தனா இத்தனை டிவைஸில் பார்க்கலாம், இந்த குவாலிட்டியில் பார்க்கலாம், இப்படி பார்க்கலாம், அப்படி பார்க்கலாம், 149 ரூபா கட்டு போதும், ஃபோனில் கூட நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மினிமமாக கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறான். ஸோ இப்படிலாம் கொண்டு வந்து ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் உங்களை பார்க்க வைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இப்போ அவன் நேராக என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த பிராண்டுங்க கிட்ட போகிறான். சார் பாருங்கள் சார், நீங்கள் அன்றைக்கி வந்து சொன்னீங்க நம்ம ஆளுங்களாம் யாரும் பார்க்குறதே இல்லைன்னு, பாருங்கள் சார் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, பாருங்கள் சார் எவ்வளோ பேர் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு 4 வருஷம் கழிச்சு வண்டியெல்லாம் ஓட்டி கோவிட்லேருந்து ஒரு 4-5 வருஷம் தள்ளிட்டு வந்து 2025 நிறுத்தின உடனே இந்த நம்பர்ஸை காட்டி நம்மளெல்லாம் ஒரு டேட்டாவாக காட்டி இப்போ கொடுங்க சார் ஆடு அப்படின்றான். அவனுங்க ஆடை இப்போ அதிகமாக கொடுக்க தயாராகிட்டானுங்க. பெரிய பெரிய படங்கள்லாம் வருது. என்ன சார் அவரோட படம் உங்கள் இதில் ரிலீஸ் ஆகுதா? ஆமாம் சார். சார் இந்த மாதம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா, திஸ் மந்த் த டீல்னு சொல்லி பிஸ்னஸ் பேசுறது, இந்த மாதம் நம்மளுடைய சேனலில் அவரோட படம் ரிலீஸ் ஆகுது சார், இவரோட படம் ரிலீஸ் ஆகுது. இவர் படம்லாம் எப்படி சார், அவரே இல்லையே சார், விடுங்க சார், இப்போ அவர் மாதிரி இன்னொருத்தர் வந்திருக்காரு சார், அவர் படம் ரிலீஸ் ஆகுது சார் இப்படின்னு சொல்லி எவராவது ஒருத்தரோட படத்தை காட்டி இந்த மாதம் எனக்கு நீங்கள் இவ்வளோ பட்ஜெட் கொடுங்க,
இவ்வளோ ஆடு கொடுங்க அப்படின்னு. அவங்க போடுங்க சார் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவங்க படம் பார்க்க வர ஆடியன்ஸ்னால் பெருசாக நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மாதம் இவனுங்கள்ட்ட நம்ம ஆடு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பிராண்ட் எங்கேயோ பிச்சுன்னு போகணும்னு சொல்லி இந்த பிராண்டுங்க பல கோடி ரூபா பணத்தை இதில் கொட்டுறாங்க. அப்போ இவ்வளோ பிராண்டை இப்போ நான் கொண்டு வந்துட்டேன், உங்களை ஆல்ரெடி கொண்டு வந்து உள்ளே உட்கார வச்சிட்டேன். இப்போ பிராண்டுங்க வர நிறைய பேர் வந்துட்டானுங்க. இவனுங்க ஆடை எங்கே போகிறது, ஸ்லாட்டே இல்லையே. ஏற்கனவே வந்து அன்பெய்டாக வரவங்களுக்கு, சப்ஸ்கிரிப்ஷனே இல்லாமல் வரவங்களுக்கு ஆடு போட்டு சாவச்சேன். அதை மீறியும் என்கிட்ட இப்போ நிறைய பிராண்ட் இருக்குது கையில், என்ன பண்ணுறது? சரி ஓகே, நீ 1499 ரூபா கட்டின. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீ இன்னொரு 649 ரூபா கட்டினா தான் நீ ஆட் இல்லாமல் பார்க்க முடியும். அந்த 1499 ரூபான்றது வந்து ஷாப்பிங்லாம் பண்ணுற தெரியுமா, அதுக்கு தான். இதில் நீ ஆட் இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னா நீ இன்னொரு 649 ரூபா இதுக்கு கட்டணும் அப்படின்னு இதை தனியாக இங்கிட்டு கொண்டு வந்துட்டாப்புல. ஜி5ல அதே தான். ஜி5ல 4 ஆடு வருது இப்போ. ஆமாம், அது வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வச்சுருந்தா, இதை தாண்டி நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒன்று வாங்க சொல்கிறேன், அதை வாங்கினீங்கன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆடு வராதுன்னு சொல்லி ஜி5 ஒன்று கொண்டு வந்து வச்சுட்டான். ஸோ இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறனால அவங்களுக்கு ஒரு சைடு நிறைய பிராண்டுங்க வரனால இந்த பிராண்டுங்களுக்கு ஸ்லாட்டு கொடுக்கறதுக்காக ஆடு மேலே ஆடை ஏற்றி வச்சு இப்போ இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் நல்ல ஒரு செழிப்பான டைமில் இருக்குது. இந்த செழிப்பான டைம்லையாவது அமௌண்ட்டை கொஞ்சம் அதிகமாக கொடுங்க, பெரிய பெரிய ப்ராஜெக்டை எடுத்து கொஞ்சம் வேர்ல்டு வைடாக ரீச் ஆகட்டும், அப்போ தான் ஏதாவது ஒன்று பெருசாக நடக்கும். ஒரு ஓடிடியோடைய உண்மையான ஷிஃப்ட் அப்போ தான் நடக்கும். இது வந்து சும்மா ஷிஃப்ட் இது வரைக்கும் நடந்ததெல்லாம் வருதுன்னு என்ன பெரிய ஹீரோ யார் ஒருத்தவங்க டேரெக்டாக இங்கே நடிச்சிட்டாங்க. ஆனால் நீங்கள் ஹாலிவுட்டில் பாருங்கள், எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள் அவ்வளோ அழகாக நடிச்சுட்டு போகிறாங்களே உங்களுக்கு வந்துட்டு ஓடிடியில் டேரெக்டாக சூப்பராக இருக்குது அவங்களோட குவாலிட்டி. அப்போ அது மாதிரி நம்ம வரணும் அப்படின்னா தீஸ் ஓடிடி பீப்புள் அவங்ககிட்ட தான் அது கையில் இருக்குது. அவங்க வந்து கொஞ்சமாவது யோசிக்க ஆரம்பிக்கணும். ப்ராப்பராக நடக்க வேண்டியது ப்ராப்பராக நடந்து நாங்கள் கேட்குற மாதிரி சில விஷயம் வரலாம். அன்னைக்கு மேபி ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு 1000 crore பண்ணுற அளவுக்கு ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸை தமிழ்நாட்டில் பார்க்கலாம். இல்லை வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸு, ஒரு பிக் பேங் தியரி, ஒரு இது என்னது இந்த இவர் ஒருத்தர் பிரேக்கிங் பேடு, அதெல்லாம் மணி ஹைஸ்ட்லாம் நம்ம லாங்குவேஜில் பார்க்கணுன்னா இட் ஹேஸ் டு கெட் எக்ஸ்பேண்டிங் மோர் அண்ட் மோர். அந்த எக்ஸ்பேன்ஷன் நடக்கிற டைம் இது. வில் சி இஃப் இட் ஹேப்பன்ஸ் த நெக்ஸ்ட் 5 years. Refreshing partner Meriba Paneer Soda. I trust Meriba.